சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணிவே சுந்தரமூர்த்தி தேசிகர் ஐயாவுடைய திருவடிகளை நீலகணிந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவனரி திருக்கூட்டத்தின் மெய்யடியார்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 5வது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகையிலிருந்து திரு வேட்களம் என்ற திருத்தலத்திலே அருளிய ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருளியிருக்கிறார். இந்த பாடலில் முதல்ல நமக்கு என்ன பொருளை அருளுகிறார் அப்படின்னு பொழிப்புரையை நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த திரு வேட்களம் அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ள இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற நெருங்கிய பொலிவார்ந்த சடையுடைய ஈசன் நம்மளுடைய சிவபெருமான். அவனை தொழுவீர்களாக, அவனை போய் நீங்கள் தொழுதல்னா கையெடுத்து வணங்குதல், வழிபாடு செய்தல். அங்கனம் தொழுதால் ஒரு நாளைக்கு இல்லை, நாள்தோறும் நம்வினை பெரிதும் தொலையும். உங்களுக்கு உங்களுடைய வினையெல்லாம் போகணும் அப்படின்னா அழகாக ஒரு வழியை சொல்கிறார். பெரிதும் தொலையும், என்றும் இன்பம் தழைக்க இருந்து உய்யலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மனசை பொண்ணு பொருள், பிறர் மனை மீது, பிறர் மனைவி மீது, பிறர் பொருள் மீது உங்களுக்கு பற்று போகுதா? அந்த பற்றெல்லாம் போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் விடுத்துட்டு அந்த திரு வேட்களத்தில் உள்ளுரைகின்ற அந்த சிவபெருமான் மீது பற்று வைத்து அவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கிறாரு. கோயிலுக்கு போங்க, சுவாமியை வழிபாடு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த தீய சிந்தனைகள் எல்லாம் போய் சிவபெருமான் உங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் இன்பமுடன் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், என்னைக்கும் நீங்கள் இன்பத்தோடு வாழலாம். அதற்கு உண்டான உங்களுடைய தீவினைகளை எல்லாம் போக்கி உங்களுக்கு நல்வினைகளை அருளுவார். ஆக உங்களுடைய சிந்தையது சிவன் மீது பற்ற வேண்டும். அப்படி பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், உங்கள்கிட்ட இருக்கிற உங்களை பிடித்திருக்கின்ற பாவங்கள் உங்களை விட்டு நீங்க வேணுமா, உங்களுடைய வினைகள் தொலைய வேண்டுமா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். திரு வேட்களத்து பெருமானை போய் இந்த வாயால் பாடி அவரை வழிபாடு செய்யுங்க. நாள்தோறும் நன்று அப்படிங்கிறாரு, நாள்தோறும் நன்மையே உண்டாகும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நன்மை வேணுமா தீமை வேணுமா நீங்களே முடிவு பண்ணீங்க, உங்கள் சாய்ஸ். அப்படிதான் சொல்றாரு சுவாமி. எப்பொழுதும் துன்று, என்னைக்கும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு துன்பமே இல்லை. துன்றுன்னா நெருங்கிய அப்படின்னு அர்த்தம். பொற்சடை அப்படின்னா பொன் போன்ற சடையுடைய நம்மளுடைய சிவபெருமான். தொழுமின்கள் அப்படின்னா வணங்குங்கள் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த பாடல். இந்த பாடலை மாயா மாலவ கவுளையில் பாடுவது மரபு. தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடுகிறேன். திருச்சிற்றம்பலம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீர் திரு வேட்களத்து உள்ளுரை சென்று நீர் திருவேட்களத்துள் ஊரை துன்று பொற்சடையானை தொழுமினே. துன்று பொற்சடையானை தொழுமினே. திருச்சிற்றம்பலம். துன்று நெருங்கிய பொன்னால் செய்யப்பட்ட அந்த சடையுடைய சிவபெருமான சென்று நீங்கள் போய் அந்த வேட்களத்தில் இருக்கிற சிவபெருமானை வணங்குனீங்கன்னா நன்று நாள் தோறும் என்னைக்கும் நீங்கள் நம் வினையெல்லாம் தொலைஞ்சு உங்களை விட்டு ஓடி போயிடும். என்னைக்கும்
இன்பத்தோடு வாழலாம், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு பொருள் அருளுகிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அன்பர் பெருமக்களே, நம்மளுடைய வினையை போக்குவதற்கு ஒரே வழி விமலனை வழிபாடு செய்வதுதான். அப்படி அவனை வணங்கி உங்கள் துன்பங்கள் துளைத்து என்றும் இன்பமாக நீங்கள் வாழுங்கள் என்று நமக்கு அருளுகிறார். அவர் அருளிய இந்த பாடலை சிவாலயங்களில் பாடி நாம் அவனுடைய அருளை பெற்ற நாளும் வளமோடும் இன்பமோடும் வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியிலிருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீருகவே, எல்லா உயிர்களும் ஈசன் அருளாலே இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி அமைகிறேன். அடியாருக்கு அடியேன். சிவபாலா. சிவா. திருச்சிற்றம்பலம்.